தையலில் பயன்படுத்தப்படும் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் பகுதி 2. டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் யூஸ்ட் இன் சூயிங் பார்ட் 2. தையலில் பயன்படுத்தப்படும் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் பகுதி 1 என்ற வீடியோவில் நாம் மெஷரிங் டூல்ஸ் மற்றும் டிராஃப்டிங் மற்றும் மார்க்கிங் டூல்ஸ் பற்றியும் கற்றுக்கொண்டோம். இந்த வீடியோவில் நாம் கட்டிங் டூல்ஸ், சூயிங் டூல்ஸ் மற்றும் பிரஸிங் அண்ட் ஃபினிஷிங் உபகரணங்கள் பற்றி கற்றுக்கொள்வோம். கட்டிங் டூல்ஸ் துணிகளில் மார்க் செய்த பிறகு அவற்றை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவிகள் கட்டிங் டூல்ஸ், அதாவது வெட்டு கருவிகள் எனப்படும். இதில் பல்வேறு வகையான கருவிகள் அடங்கும். அவை கட்டிங் டேபிள், இது மரத்தால் ஆனது. டேபிளின் மேற்பரப்பு கமர்ஷியல் போர்டு அல்லது MDF ஆல் லேமினேட் செய்யப்பட்டிருக்கும். இது சுத்தம் செய்ய எளிதானது. துணியை வெட்டுவதற்கும் வரைவதற்கும் சரியான உயரத்திலும் அளவிலும் டேபிள் செய்யப்படுகிறது. கட்டிங் டேபிளின் உயரம் துணியை வெட்டும் நபரின் உயரத்திற்கு ஏற்ப அமைக்கப்படுகிறது. பொதுவாக கட்டிங் டேபிள் 6 அடி நீளமும் 3 அடி அகலமும் 3 அடி உயரமும் கொண்டது. கத்தரிக்கோல் அல்லது சிசர்ஸ், வெவ்வேறு பணிகளுக்கு வெவ்வேறு வகையான கத்தரிக்கோல் அதாவது சிசர்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. காகிதம் வெட்டுவதற்கு காகித கத்தரிக்கோல், துணியை வெட்டுவதற்கு தையல் கத்தரிக்கோல், சரிகை, குழாய் மற்றும் நூல் ஆகியவற்றை வெட்டுவதற்கு ட்ரிம்மிங் சிசர்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. துணி மாதிரிகளை வெட்டி புத்தகத்தில் வைக்க பிங்கிங் ஷியர்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. நாச்சர் பல்வேறு வகையான நாட்ச்களை அதாவது குறிகளை உருவாக்க பயன்படுகிறது. கட்டிங் பேட்டர்ன்களில் பட்டன்கள் போன்றவற்றின் மார்க்குகளை உருவாக்கவும் இது பயன்படுகிறது. போக்கர், போக்கரின் வடிவம் முன்பக்கத்தில் இருந்து கூர்மையாகவும் வட்டமாகவும் இருக்கும். இது ஒரு மர கைப்பிடியை கொண்டுள்ளது, எனவே அதை பிடித்து துளைகள் போட எளிதாக உள்ளது. இராணுவ சீருடையில் இருப்பது போன்ற வட்டமான பொத்தான்களுக்கான துளைகளை உருவாக்க இது பயன்படுகிறது. சீம் ரீப்பர், இது பேனா போன்ற வடிவத்தில் உள்ளது, ஆனால் சிறியது. ஒரு முனையில் தையல்களை அகற்றுவதற்கு ஒரு சிறிய பிளேடு உள்ளது. அதன் உதவியுடன் நூல்கள் எளிதில் பிரிக்க முடியும். மறுமுனையில் பேனா மூடி போன்ற திருகு இருக்கும். வேலை முடிந்ததும் இதை மூடி வைக்கலாம். த்ரெட் ரிப்பர், இது நூல்களை வெட்டவும் பிரிக்கவும் பயன்படும் சிறிய ஸ்ப்ரிங் போன்ற பிளேடு. இது உள்ளங்கையால் அழுத்தி இயக்கப்படுகிறது. இது கையின் சிறிய விரலில் பொருந்தக்கூடிய ரிங்குகள் கொண்டது. இந்த பிளேடு வேலையை வேகமாகவும் சுத்தமாகவும் செய்கிறது. ரோட்டரி கட்டர், இது ஜவுளி தொழிற்சாலையில் துணிகளை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது பீட்சா கட்டர் போல் வேலை செய்கிறது. ரோட்டரி கட்டர் மூலம் துணியை வெட்டும் போது கட்டரின் விளிம்பு சேதமடையாமல் இருக்கவும் துணியை சுத்தமாக வெட்டவும் ஒரு கட்டிங் மேட் பயன்படுத்தப்படுகிறது. தையல் செய்ய பல்வேறு விதமான கருவிகள் தேவை. அவை நீடில் அல்லது ஊசி, இது தையலுக்கு பயன்படும் முதன்மையான டூல் கருவி ஆகும். இது நிக்கல் உலோகத்தில் மேல் ஸ்டீல் மூலம் பூசி செய்யப்படுகிறது. தையலுக்கு 2 வகையான நீடில்கள் பயன்படுத்தப்படுகின்றன, கை ஊசி மற்றும் இயந்திர ஊசி. 2 தையல் முறைகளிலும் வெவ்வேறு வகை ஊசிகள் பயன்படுத்தப்படுகின்றன. திம்பிள், இது ஸ்டீல், பித்தளை அல்லது பிளாஸ்டிக்கால் ஆனது மற்றும் விரலில் அணியக்கூடியது. கையில் தையல் அல்லது பூத்தையல் செய்யும் போது ஊசி குத்தாமல் கையை பாதுகாக்க இது பயன்படுகிறது. பின் குஷன், இது பெயரில் உள்ளது போல் பின்களை பத்திரமாக குத்தி வைப்பதற்காக குஷனால் செய்யப்பட்டுள்ளது. வேலை செய்யும் போது பின்கள் மேஜையிலோ தரையிலோ சிதறுவதை தவிர்க்கிறது. நூல் அல்லது த்ரெட், எப்போதும் நல்ல தரமான நூலையே பயன்படுத்த வேண்டும். பருத்தி, சில்க், நைலான் என பல்வேறு வண்ணங்கள் மற்றும் ரகங்களில் நூல்கள் கடைகளில் கிடைக்கின்றன. பின் தையல் செய்யும் போது உடைகளை பலமுறை முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. இதற்காக பின்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இது தவிர கட்டிங் மற்றும் லேஅவுட்களில் பின்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அயனிங் அண்ட் ஃபினிஷிங் உபகரணங்கள், முடிக்கப்பட்ட ஆடையை அழகாகவும் கவர்ச்சியாகவும் தோற்றமளிக்க பல்வேறு கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை அயனிங் அல்லது பிரஸிங் மற்றும் ஃபினிஷிங் உபகரணங்கள் என அழைக்கப்படுகின்றன. இவை பின்வரும் வகையான கருவிகளை உள்ளடக்கியது. அயன், இப்போதெல்லாம் பெரும்பாலும் மின்சாதன தானியங்கி இஸ்திரி பெட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன.
துணிக்கு ஏற்றவாறு வெப்பத்தை சரி செய்யும் வசதியுடன் இவை வருகின்றன. தொழிலில் கனரக அயன்கள் பயன்படுத்தப்படுகின்றன, ஏனெனில் அவை நாள் முழுவதும் தொடர்ந்து இயங்கக்கூடியவை. பிரஸ்ஸிங் டேபிள். இந்த டேபிள் இஸ்திரி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. இந்த டேபிளின் மேற்பரப்பில் பொதுவாக இஸ்திரி செய்வதற்கேற்ப ஒரு துணி அல்லது மெல்லிய பேடிங் இருக்கும். ஸ்லீவ் போர்டு. இந்த போர்டு பேண்ட், கோட்கள் போன்றவற்றின் ஸ்லீவ்களை அயன் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸ்பாஞ்ச். அழுத்தும் போது துணிக்கு ஈரப்பதத்தை சேர்க்க ஒரு ஸ்பாஞ்ச் பயன்படுத்தப்படுகிறது. பிரஷ். துணியிலிருந்து தூசி, அழுக்கு மற்றும் மிச்ச நூல்களை சுத்தம் செய்ய ஒரு பிரஷ் பயன்படுத்தப்படுகிறது. பேக்கிங். அழகாக தயாரிக்கப்பட்ட ஆடை ஈர்க்கும் வகையில் வழங்கப்படும் போது இன்னும் கவர்ச்சிகரமானதாக தெரிகிறது. அதனால்தான் பேக்கிங் முக்கியமானது. ஆடை தொழிற்சாலைகளில் இதற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. இதற்கு கிராஃப்ட், கிரீப், டிஷ்யூ, பேப்பர் ஃபாயில், பேப்பர் போர்டு மற்றும் வாட்டர் ப்ரூஃப் பேப்பர் ஆகிய பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் ஃபிலிம்கள் போன்ற பேக்கேஜிங் பொருட்களை இந்த துறை பயன்படுத்துகிறது. ஹேங்கர். இஸ்திரி செய்த பிறகு உடைகள் சுருக்கமடையாமல் இருக்க ஹேங்கரில் மாட்டப்படுகிறது. தையலில் பயன்படுத்தப்படும் பல்வேறு கருவிகள் மற்றும் உபகரணங்கள் பற்றி அறிந்து கொண்டோம். இப்போது உங்களுக்கு ஒரு பணி உள்ளது. உங்கள் அருகில் உள்ள தையல்காரரிடம் சென்று இந்த கருவிகளை நேரடியாக கவனித்து அவை நடைமுறையில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை தெரிந்து கொள்ளவும்.